எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் அருண். 20 இயர்ஸாக இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறதுனால டாப் இன்ஜினியரிங் காலேஜஸை பற்றின ஒரு ரிவ்யூ இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக சில வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங்னால் இந்த வீடியோஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். சென்னையில் இது ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன். நிறைய பசங்களால் அட்ராக்ட் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனில் நல்ல எஜுகேஷனும் இருக்குது, அதே சமயத்தில் நல்ல பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் நாம் வாங்கியிருக்கிற கட் ஆஃபுக்கு சீட்டு கிடைக்குமா, நம்ம கவுன்சிலிங் மூலயமா இந்த காலேஜுக்கு போக முடியுமா, இல்லை மேனேஜ்மெண்ட் சீட்டில் தான் இந்த காலேஜுக்கு போகணுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விடையை தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் 3 இயர்ஸோடைய கட் ஆஃப் மார்க், அண்ணா யூனிவர்சிட்டியோடைய கவுன்சிலிங்கில் வந்த கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆவரேஜ் எடுத்து லாஸ்ட் 3 இயர்ஸ்னுடைய ஆவரேஜ் எடுத்து பார்த்து இப்போது இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை நாங்கள் இந்த வீடியோவில் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மார்க்கை வச்சுக்கிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இந்த காலேஜில் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது 100% முடிவு செய்ய முடியும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 19 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, 19 டிபார்ட்மெண்ட்ஸ். பார்க்க போனோம்னா இது ஒரு பெரிய காலேஜ். ஏன்னா எல்லா காலேஜஸ்லேயும் ஒரு 5லேருந்து 6 டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த காலேஜில் 19 டிபார்ட்மெண்ட்ஸ் யூஜி டிபார்ட்மெண்ட்ஸை வச்சுருக்காங்க. மேபி இந்த வருஷம் 1 or 2 டிபார்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். இது லாஸ்ட் இயருடைய கட் ஆஃபை நான் எடுத்ததுனால டோட்டல் 19 டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போது டிஃபரண்ட் கேட்டகரி வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ் காலேஜினுடைய ஓவரால் ஆவரேஜ் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பார்க்க போனோம்னா இங்கே 2021, 22, 23 3 வருஷத்துடைய கட் ஆஃப் மார்க் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன வந்திருக்கு, அதனுடைய ஆவரேஜ் தான் இந்த எல்லோ கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிசியில் 21, 22, 23 அதனுடைய ஆவரேஜை இங்கே நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வாங்கியிருக்கிற கட் ஆஃப் பேஸ் பண்ணி இந்த காலேஜில் நம்ம நினைக்கிற டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். இந்த ஆவரேஜ் மார்க்லேருந்து 1 or 2 மார்க்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெஜாரிட்டி இந்த வருஷத்தை பொறுத்தவரையும் 1 மார்க் இல்லைன்னா ஒரு 1.5 மார்க் குறையறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. பிகாஸ் நிறைய காலேஜஸில் இன்டேக் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னுடைய ஆவரேஜ் கட் ஆஃப் 192.193. ஸோ இதுதான் உங்களுடைய ஆவரேஜ் கட் ஆஃப். இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் கிடைக்கும். ஸோ இதை விட கம்மியாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் டவுட்டு தான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ ஓசி கேட்டகரியில் வரும்போது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் டிபார்ட்மெண்ட்ஸையும் ஹையஸ்ட் கட் ஆஃபை மேலே நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், லோயஸ்ட் கட் ஆஃபை பாட்டமில் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 190.250. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 190.088. ஸோ இசி டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 189.415. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 188.50. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 188.475. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட் 187.343. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி இந்த டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் இயராக தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ரீவியஸ் 2 கட் ஆஃப் இருக்காது. ஸோ அதனால் 187 தான் இதனுடைய லோயஸ்ட் கட் ஆஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்கிற 8 டிபார்ட்மெண்ட்ஸில் நான் க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு நினைப்பாங்க. அடுத்ததாக சேரணும்னு நினைக்கிறது மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். அதனால் அந்த டிபார்ட்மெண்ட் 8 டிபார்ட்மெண்ட்ஸை மட்டும் நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹைலைட் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது லோயஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 187. ஸோ 187க்கு
கீழே இருந்ததுன்னா இந்த காலேஜில் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 183.377, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 181.745, ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 181.667, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 181.370, biotechnology 180.345 and mechatronics engineering 178.333, food technology 177.200, chemical engineering 175.390, mechanical engineering 175.238, civil engineering 166.962, automobile engineering 165.807. ஸோ ஓசி கேட்டகரியில் இந்த காலேஜில் லோயஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 165.807. இந்த கட் ஆஃப்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு மேலே இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த காலேஜில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பிசி கேட்டகரியை பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 190.043ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ என்னென்னா ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 190.043க்கு மேலே இருந்ததுன்னா பிசி கேட்டகரியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 187.415, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 188.093, இசிஇ டிபார்ட்மெண்ட் 186.825, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஸோ இது பார்த்தீங்கன்னா 186.048. Next, computer science and business system 185.480, computer science and design 184.190, so cyber security department 184.50, so electrical department 179.587, so biomedical engineering 170.777, so next robotics and automation 174.788. ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய கரஸ்பாண்டிங் கட் ஆஃபையும் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 190.043, அதில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டில் லோயஸ்ட் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 184.50. அதுக்கு அடுத்ததான் இந்த பிசி கேட்டகரியில் உங்களுக்கு ஃபைனலாக 161. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்ல போனோம்னா 160க்கு மேலே இருந்தால் 100% உங்களுக்கு இந்த காலேஜில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் அண்ட் எம்பிசி கேட்டகரி. ஸோ பிசிஎம் அண்ட் எம்பிசி கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 188.541, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 187.250, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 185.293. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து 182.193. ஸோ ரிமைனிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 179.353. ஸோ டோட்டலாக லாஸ்ட்டாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் 129.867. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயரில் 173 இருந்திருக்கு, அடுத்த வருஷம் 84 இருந்திருக்கு, அதுக்கு அடுத்த வருஷம் 132.50 இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் 129.867 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் பிசி கேட்டகரியில் லோயஸ்ட் கட் ஆஃப் அரவுண்ட் 130 அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எம்பிசி கேட்டகரி. எம்பிசி கேட்டகரிக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் எகெயின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் 188.167, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 185 அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 187. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் 182.667. ஸோ இதே மாதிரி நம்ம பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு 183.667 அப்படிங்கிற ஆவரேஜ் கட் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த ஆவரேஜ் கட் ஆஃப்க்கு மேலே உங்களுக்கு இருந்ததுன்னா டெஃபினட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இல்லைனாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு எம்பிசி கேட்டகரியில் லோயஸ்ட் கட் ஆஃப் 149.215. ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் 142, ஆவரேஜ் கட் ஆஃப் 149.215. ஸோ நான் 149.215 சொல்கிறது லாஸ்ட் இயர் 142 தான் இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆவரேஜ் கட் ஆஃப். இதுக்கு மேலே இருக்கும்போது 100% கிடைக்கும்.
ஸோ அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. மேபி இதிலிருந்து 1 or 2 மார்க்ஸ் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி. எஸ்சி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு 173.667. ஸோ அந்த கட் ஆஃப்லே எஸ்சி சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து 169.5 இருக்குது. இப்போது இந்த இயர் ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 173.667 இருக்கிறதுனால மேபி 1 or 2 மார்க்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து 171க்கு மேலே இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 95% சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் 166.913. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸுடைய லோயஸ்ட் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 155க்கு லாஸ்ட் இயர் வந்து சைபர் செக்யூரிட்டி கிடச்சிருக்கு. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்னுடைய லோயஸ்ட் கட் ஆஃப், ஸோ ரிமைனிங் இருக்கிற வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் கிராஜுவலாக குறையுது. லாஸ்ட்டாக இருக்கிறது மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 140.228. இதுதான் இதனுடைய லோயஸ்ட் கட் ஆஃப். ஸோ எஸ்சி கேட்டகரியில் 140 கட் ஆஃப்க்கு மேலே இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சிஏ கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 141.092, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 135.993. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ்னுடைய லோயஸ்ட் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 133. ஸோ 133 இதில் பார்த்திங்கன்னா நிறைய டேஷ் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வருஷத்தில் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் அந்த ஷீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகலைன்னா ஃபைனல் கட் ஆஃப் ரெப்ரசன்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் இருக்கிற கட் ஆஃப் வச்சு தான் ஆவரேஜ் எடுத்து அதனுடைய வேல்யூவை நம்ம பார்க்க முடியும். சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைபர் செக்யூரிட்டி இருக்குன்னா இந்த 2 டேஷ்லையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா அந்த 2021 and 22ல் அந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லை, 23ல் தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 2 இயர் கூட கட் ஆஃப் இருக்காது. ஸோ எஸ்சிஏல நிறைய பிளாங்காக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்காது. ரெண்டாவது ரீசன் பார்த்திங்கன்னா மேபி அந்த டிபார்ட்மெண்ட் நியூவாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரீசன்னால் தான். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது 100% உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஓவரால் சம்மரியாக நம்ம சொல்ல போகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரியினுடைய லோயஸ்ட் கட் ஆஃப் 165.807, பிசியோட லோயஸ்ட் கட் ஆஃப் 159.50, பிசிஎம்னுடைய லோயஸ்ட் கட் ஆஃப் 129.867, எம்பிசிக்கு 149.215, எஸ்சிக்கு வந்து 140.228 அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி 97 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு போகலாமா இல்லை கவுன்சிலிங்காகவே வெயிட் பண்ணி இந்த காலேஜில் சேரலாமா அப்படிங்கிற டிசிஷனை உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ அதனால் இதை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டை ஒரு நல்ல காலேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய லைஃப் பிரைட்டாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe, like, share and comment. Thank you all. We will meet again with another one college tomorrow. ஸோ மேபி அடுத்த ஒரு நல்ல காலேஜுக்கான ஃபைனல் கட் ஆஃப்ஸ் வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படிங்கிற அனாலிசிஸோட அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.